வெல்கம் டு ஷைமஸ் குசின். இன்று உங்களை சில்லி பன்னீர் எப்படி செய்வது என்ற ரெசிபியுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பூரியை நான் சைடாக சில்லி பன்னீரோட செய்திருக்கிறேன். இந்த சில்லி பன்னீர் செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்: டைஸ் பன்னீர் சீஸ், chopped onion and chili, carrot diced, மிளகாத்தூள், உப்பு, tomato paste, chopped spring onions, diced pepper, green and red, tomato sauce, பூரி dough. அதை விட தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ்: பெருஞ்சீரகம், கருவேப்பிலை அண்ட் கடுகு. முதல்ல ஆயிலை ஹீட் பண்ணின பேனில் விட்டுட்டு அந்த ஸ்பைசஸை போட்டு 2 minutes குக் பண்ணுறேன். அதுக்கு பிறகு சாப்ட் ஆனியனையும் க்ரீன் சில்லியையும் போட்டு இந்த ஃபர்தர் 3 minutesக்கு குக் பண்ணுறேன். நல்லா பொரியணும் இல்லை, சாதாரணமாக குக் பண்ணினா சரி. அதுக்கு பிறகு அந்த டைஸ் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் சில்லியை போட்டு ஒரு 8 to 10 minutes குக் பண்ணணும். அப்படி குக் பண்ணிக்க விடாமல் ஸ்டர் பண்ணிக்கொண்டு இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கரையிடும். டைஸ் பெப்பரையும் சாப் பண்ணின ஸ்ப்ரிங் ஆனியனையும் கேரட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து இந்த இதில் வெஜிடபிள் எல்லாம் சலடுக்குரியதுண்டபடியாக கரை நேரம் குக் பண்ண தேவையில்லை. அந்த தூள், டொமேட்டோ பேஸ்ட் அண்ட் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். And then keep stirring for further 5 minutes and add the tomato sauce. It is a simple recipe, just mixing one after other. இந்த பன்னீர் சில்லியோட என்ன சைடும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி பூரியோட இன்றைக்கி சாப்பிட போகிறோம். How nice the puris come out as. This is what we are going to have. If you like this recipe, please give it a like and subscribe. Thank you for watching. I hope you enjoy this recipe.